அசையவே அசையாது, நம்ம பக்கம் திருப்பி கூட பார்க்காது. அதுவே ஒரு நாய் மேலே நம்மளால் கல் போட முடியுமா? நான்வெஜ் சாப்பிட்ற ஒவ்வொரு ஜீவங்களும் எந்த வேலை செய்யாது, சோம்பலாக இருக்கும், கோபம் அதிகம். முட்டையில் கூட நம்மளுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால், வித்தவுட் ஃபைபர், வித்தவுட் வாட்டர். அந்த நான்வெஜ்ஜில் என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ பலம் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒன்று நோய் வந்துருச்சுன்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. டைகர் பவர் அப்படின்னு வைக்கிறோமா, ஹார்ஸ் பவர் அப்படின்னு வைக்கிறோம்னா பார்த்தா ஹார்ஸ் பவர் அப்படின்னா குதிரை எவ்வளோ தூரம் ஓடினாலும் அது டயர்ட் ஆகாது. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சில டிஃபரன்சஸ் இருக்குது. சைவ உணவு உண்ற ஜீவங்களுடைய குழந்தைக்கு உடனே கண்ணு தெரியும். அசைவ ஜீவங்களுடைய குழந்தைக்கு 10 நாள் கண்ணு தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு வேர்த்து கொட்டும். கூல் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஹோல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்காது. ஹேரு திக்காக இருக்கும். எப்போ வேர்த்து கொட்டுதோ பாடி கூலாகுது. அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால ஓடின பிறகு அது என்ன பண்ணுது, நாக்கு தொங்க போட்டு கூல் பண்ணுது. தட் இஸ் நாய் பாருங்க எப்படி இருக்கும், அது நாக்கு தொங்க போட்டி கூல் பண்ணிடுது. இன்னொரு விஷயம் பார்த்தா எந்த ஒரு ஜீவன் எடுத்தால் கூட கோர நகம் கோர பல் இருக்கிற அனைத்துமே நான்வெஜ் ஜீவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது அந்த லிஸ்ட்டு பார்க்குறோம். சிங்கம், புலி, நாய், கடைசியில் பூனை கூட பாருங்கள் அதுக்கு கோரப்பல் கோர நக்கம் இருக்கும், அது எலியை சாப்பிடும். இன்னும் பார்த்தோன்னா அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஒவ்வொரு ஜீவங்களும் எந்த வேலை செய்யாது, சோம்பலாக இருக்கும், கோபம் அதிகம். அதனுடைய கத்தல் பார்த்தா கூட கொஞ்சம் குரூரமாக இருக்கும். அதுவே வெஜ்ஜு சாப்பிட்ற ஜீவங்க பாருங்க, ஒரு ஆடு, ஒரு மாடு, பன்றி, ஜிராஃபி, கேமல், ஜீப்ரா, எலிஃபண்ட் எதை பார்த்தாலும் கூட அது நம்மளோட பழகிட்டி சேஃப்டியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நிறைய ஒர்க்கு செய்யும். எவ்வளோ வெயிட்டு தூக்கும், பொறுமையாக இருக்கும், அதுக்கு கோபம் வராது. சப்போஸு ஒரு மாடு தெருவில் போயிட்டுருக்குது, அது மேலே கல் போட்டால் கூட அசையவே அசையாது, நம்ம பக்கம் திருப்பி கூட பார்க்காது. அதுவே ஒரு நாய் மேலே நம்மளால் கல் போட முடியுமா? தைரியமாக அது நம்மளை கடிச்சிடும். அதை போல் நம்ம அந்த ஜீவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ராங்கு ஒப்பீனியன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்ற ஜீவங்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. யானை என்ன சாப்பிட்டு அவ்வளோ பலமாக இருக்குது, அவ்வளோ வெயிட்டு தூக்குது. ஒட்டகம் கேமில் எவ்வளோ வெயிட்டு தூக்கும், வண்டியே கொண்டு போயிட்டுருக்குது. அதே போல் மாட்டு எப்படி ஒரு வண்டியே தூக்கிட்டு போயிடுது, அந்த வண்டி வேலை நம்ம உட்கார்ந்தா கூட நம்மளோட கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. அதே போல் டாங்கி கழுதை பார்த்தா எவ்வளோ வெயிட்டு தூக்குது. இது போல் பார்த்திங்கன்னா குதிரை பற்றி பார்ப்போம். எப்படின்னாக்கா நம்மளுடைய வண்டிக்கு என்ன வச்சுருப்போம், டைகர் பவர் அப்படின்னு வைக்கிறோமா, ஹார்ஸ் பவர் அப்படின்னு வைக்கிறோம்னா பார்த்தா ஹார்ஸ் பவர் அப்படின்னா குதிரை எவ்வளோ தூரம் ஓடினாலும் அது டயர்ட் ஆகாது, அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படி பார்த்தாக்கா
நம்ம குதிரை கூட ஒரு எக்ஸாம்பிளே எடுக்கலாம். அது ஒரு பியோர் வெஜிடேரியன். அப்படி பார்த்தா வெஜிடேரியன் ஜீவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி, கோபம் கம்மி, நிறைய ஒர்க்கு பார்க்கும், சக்தி வாய்ந்தவனா இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பலம் வேறு, சக்தி வேறு. சக்தி இருந்தால் பலம் இருக்கும், பலம் இருந்தால் சக்தி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்க்கறதுக்கு பலமாக தெரியலாம், ஆனால் சக்தி இல்லாததுனால உள்ள பார்ட்ஸ் டேமேஜ் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. பலத்தை எதுவும் கொடுக்க முடியாது உள்ள பார்ட்ஸுக்கு. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கினி நம்ம சைவ உணவாளர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு முட்டை இருக்கும், அதை பற்றி பார்த்திங்கன்னா அதில் கூட என்ன இருக்குது அப்படின்னாக்கா, முட்டையில் கூட நம்மளுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால், வித்தவுட் ஃபைபர், வித்தவுட் வாட்டர். அந்த நான்வெஜ்ஜில் என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதே குவாலிட்டிஸ் தான் முட்டையில் கூட இருக்கும். மேலும் இன்னும் சொல்லப்போனால் அதில் 4 சிகரெட் நிக்கோட்டின் இருக்குது, சால்மோனா லெவட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷ பதார்த்தங்களும் இருக்குது. அது உடலுக்கு தீமை செய்யும். அதனால் இதை பற்றி நம்ம சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கினி அதுக்கேற்றவாறு நம்ம நம்மளுடைய சாப்பாடு வச்சிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன்ஸுக்கு மெமரி ஜாஸ்தி, கிராஸ்பிங் ஜாஸ்தி, ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். அப்படின்னா அந்த சைவ உணவுடைய ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில், ஜெயில்ஸில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. பலம் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒன்று நோய் வந்துருச்சுன்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. பலமே கிடையாது, நிறைய நோய்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் கைதிகள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதால அவர் ஃபுட் இஸ் அவர் மைண்டு, நம்ம சாப்பாடு தான் நம்ம மைண்டை தயாராகிட்டுருக்குது. ஒரு குரூரமான யோசனை முறை, யோசனைகள் அதுக்கு ஆளாகி நம்ம டெம்பராக போகிறது, குரூரமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த சாப்பாடு மைண்டு மூலமாக அந்த செயல்கள் செய்ய வைக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறதால நம்ம சைவ உணவு சாப்பிட்றதால சாத்வீக நேச்சர் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அதனால் ஒவ்வொருவரும் சைவ உணவாளர்களாக வாழ வேண்டும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.